ஹலோ மக்களே, இங்கு கதைகள் சொல்லப்படும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மல்லம்மா 12வது அத்தியாயம். கேட்கலாமா? சாமி சொல்லுங்க, காய்கதிர் செல்வன் என்ன முடிவெடுத்தார்? அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சொல்லுங்க சாமி. காய்கதிர் செல்வன் என்ன முடிவெடுத்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன். சாமி அதிர்ந்து போனால் வாகினி தன் உடம்பில் ஏதோ சூடு பரவுவதை உணர்ந்து திரும்பி பார்க்கையில் அவளது துப்பட்டாவின் பாதி அளவு கருகிவிட்டிருந்தது. ஐயோ சாமி, தீ சாமி, என்னை காப்பாத்துங்க. செத்து தொலை மோகினி, நீ சாக வேண்டியவ. இத்தனை வருஷமா எனக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ உன் மேலே பற்றப்போகிற தீயால் அணைய போகுது. நான் யாரு நீ இன்னுமா உனக்கு தெரியல? மல்லம்மாடி, உன்னை கொல்லத்தான் பல வருஷம் தவம் கிடந்தேன். உன் வீட்டுக்கு குடி வந்தேன். அருணை பார்த்தால் வாகினி. கல்லாய் அமர்ந்திருந்தான். அருண், என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. அருண் அருண் அலறிக்கொண்டே சாமிகள் அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தாள். அங்கு காலை மடித்து வாடிய பூவும் பட்டுப்புடவையுமாய் அமர்ந்திருந்த மல்லம்மாவை கண்டதும் விக்கித்தாள். முகத்தில் அப்படி ஒரு குரூர புன்னகை, கூடவே விவரிக்க முடியாத வெறியும் குரோதமும். எழ முயல்கிறாள், முடியவில்லை. அலறுகிறாள், வெளியே யாருக்கும் கேட்கவில்லை. எரிந்து கொண்டிருந்த தீயின் வேகமோ அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது? வாகினி யோசித்து கொண்டிருந்த அதே நேரம் சில்லென அவள் மேல் ஏதோ ஒன்று பட்டது. அருண் வீடு. காயோ, தலை வலிக்குது, காப்பி கொண்டு வரியா? எடுத்துகிட்டு வர்றேங்க. நில்லு. சொல்லுங்க. என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். இருங்க, காப்பி கொண்டு வரேன். நகர முயன்றவளை நிறுத்தினார் சுகந்தன். சொல்லு. எங்கள் அண்ணன் தாங்க, எல்லாமே அவரால் தான். இன்றைக்கி ஃபோன் பண்ணி நேத்ரா தான் உன் வீட்டு மருமக நடந்துக்கிட்டு இருக்கிற கல்யாண பேச்சை நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு. எரிச்சலாக இருக்குது. போயான்னு சொல்ல வேண்டியது தானே. அவரை நிமிர்ந்து பார்த்தால் காயத்ரி. என்ன பார்க்குற? உண்மையை தான் சொல்லுறேன். உங்கள் அண்ணன் மகளோட அடங்காத தன்மை இந்த ஊரறிஞ்ச செய்தி. சும்மா பணம் இருந்துட்டா மட்டும் போதுமா? அழகு இருந்தால் போதுமா? அந்த பொண்ணு வாகினியை எதில் குறை சொல்ல முடியும்? நீ சொல்லு. இரு, இப்போவே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி. ஏங்க வேணாங்க. எதுக்கு வேணாம்? ஓ, அண்ணன் மகளை மருமகளாக்க நீயும் முடிவு பண்ணிட்டியா? சத்தியமாக இல்லை. அப்போ அந்த ஆள்கிட்ட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. என்னை அவர் பேசவே விடலை. இல்லைம்மா, அந்த பொண்ணுலாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. ஏங்க, அந்த விஷயத்தில் உங்களை விட நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நம்ம வச்சிருக்கிறது ஒரே ஒரு மகன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நான் ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன் அருணை நேத்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் காலேஜ் காலத்தில் அவள் பண்ணின காரியங்களை நினச்சி பார்க்கும்போது பூமி மாதாவுக்கே பொறுக்காது. அவர் பேசி டென்ஷன் ஆக்குனாருன்னு சொன்னேனே தவிர அவர் சொல்கிற மாதிரி முடிவெடுக்கலாம்னு நான் சொல்லலை. சரி சரி காயோ, நான் அவர்கிட்ட பேசிடுறேன். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஆமாங்க, சீக்கிரம் பேசிடணும். நாளைக்கு அண்ணியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார். நரநரவென பற்களை கிடைத்த சுகந்தன், நீ போய் காஃபி எடுத்துகிட்டு வா காயோ, சீக்கிரம். நான் அந்த ஆளுக்கு கால் பண்ணுறேன். கேட்க கேட்க எரிச்சலாக இருக்குது. டென்ஷன் தான் ஏறுது. நல்லா சூடாக கொண்டா. சரிங்க. வாகினி வீடு. வா. வீட்டில் என்ன சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்கிறோம். வா, நான் பார்த்துக்கிறேன். கார் கதவை அவன் திறந்துவிட கீழே இறங்கினாள் வாகினி. இருவரும் வாசலை அடைந்தனர். அருண் காலிங் பெல்லை அழுத்தினான். ஒரு நிமிட இடைவெளியில் கதவை திறந்தாள் தெய்வானை. அம்மா. அடியே, என்னடி கையில் எல்லாம் தீக்காய மாதிரி இருக்கு? வேற ட்ரெஸ் மாற்றிருக்க, என்னாச்சு? பதறினாள். ஆன்ட்டி, உள்ளே போய் பேசலாம் வாங்க ப்ளீஸ். உள்ளே சென்றவுடன் காத்திருந்த மயில் வாகனம் வாகினியை இழுத்து பலார் என அறைந்தார். என்ன தைரியம் உனக்கு? பொய் சொல்றியா எங்ககிட்டயே? அங்கிள், இங்கே பாருங்க தம்பி, உங்ககிட்ட நான் பேசலை. என் மகளை நான் கண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் தலையிடவே கூடாது. மதியம் வர்றேன்னு சொன்னீங்க. மணி இப்போ சாயங்காலம் 6:30. இவ்வளோ நேரமாக ஆசிரமத்தில் இருந்தீங்க. அங்கே 4 மணிக்கு மேலே சாமிகளை சந்திக்க அனுமதி கிடையாதே. ஐயோ, என்னை கொஞ்சம் பேச விடுங்க. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம்னு எப்போ முடிவாச்சோ அப்போலேருந்தே ஏதோ ஒரு அமானுஷத்தை நாங்கள் உணர்ந்தோம். அதான் அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக பக்தவக்ஷலம் சுவாமிகள் கிட்ட போனோம். அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு அவளை அடிக்கிறீங்க? ஏதோ அமானுஷ்யமான ஒரு உணர்வு தாக்குச்சுன்னா அதை எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களாம் என்ன முடிவெடுக்கிறது? தப்பாக படுதில்ல. இனி இந்த கல்யாண பேச்சு வேணாம். உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. ஏய், என்ன இது தீக்காய மாதிரி இருக்குது? அப்பா, அங்கே ஆசிரமத்தில் குத்து விளக்கு ட்ரெஸ்ஸில் பட்டு. ஐயோ, என்னடி ஆச்சு? தெய்வானை கேட்க வாகினி அழ ஆரம்பித்தாள். என்னாச்சு? ஏன் அலற? மிரட்டாமல் கேளுங்க, நான் சொல்கிறேன் என்ற அருண் பிரபுவில் தொடங்கி வாகினியின் துப்பட்டாவில் தீப்பற்றியது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தான். அப்புறம் என்னாச்சு? அங்கே ஆசிரமத்தில் இருந்த சிவன் கோயிலில் உள்ள அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி வெளியே வர தண்ணியை குடத்தில் சேகரித்து பக்தவக்ஷண சுவாமிகள் அந்த தீயில ஊற்றுனதும் தீ அணைஞ்சிருச்சு. அப்புறம் நான் போய் இவங்களுக்கு வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அந்த மல்லம்மா அங்கே வரலை. அந்த பரபரப்பில் வாகினிக்கு மயக்கம் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகி அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். அதுதான் நடந்தது. சிறிது இடைவெளி விட்ட அருண், எனக்கு வாகினியை பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜாதகம் செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் அவ்வளோ நிறைவாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ நானே சொல்கிறேன், இந்த கல்யாண பேச்சு வேணாம், நிறுத்திடலாம். மல்லம்மாவோட வரலாறு இன்னும் முழுசாக தெரியல. ஆனால் அவளுக்கு நான் வாகினியை கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல. என் கண் முன்னாடியே அவளுக்கு பெரிய ஆபத்து மல்லம்மானால் வந்துருச்சு. இனிமேலும் என்னால் அவள் கஷ்டப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன். வாகினி, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், தெரிஞ்சே மிஸ் பண்ணிட்டேன். டேக் கேர் சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான் அருண். அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெனஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.